இது வரைக்கும் எத்தனை பாம்பு நீங்க பிடிச்சிருப்பீங்க? 15,000க்கு மேல பாம்பு இது வரைக்கும் நான் பிடிச்சிருப்பேன். அப்பா 15,000க்கு மேலயா? இதுல வந்து கொடிய விஷம் உள்ள பாம்பு எத்தனை பிடிச்சிருப்பீங்க? அது வந்து 52 கிங் கோப்ரா பண்ணியிருக்கேன். கிங் கோப்ரா வந்து 52 நான் போன வாரம் கூட ஒன்று பிடிச்சேன். 52வது பிடிச்சேன். 52 கிங் கோப்ரா இது வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன். மற்றது வந்து கோப்ரா, கண்ணாடி வரியன், கட்டு வரியன் அப்படின்னு அதுவும் 100 கணக்கானது அதுவும் பிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் நீங்க எத்தனை வகையான பாம்பு பிடிச்சிருப்பீங்க? நம்ம ஊரில் இப்போ வந்து கேரளாவில் வந்து 128 இனம் பாம்பு தான் கண்டுபிடிச்சது. இந்தியாவில் வந்து 300 சம்திங் இனம் பாம்பை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து நமக்கு பைட் கிடச்சதுன்னா ஆளுங்க கிரிட்டிக்கலா ஸ்டேஜில் வர்றது மாதிரி இருக்கிறது ஒரு 4-5 பாம்பு தான் இருக்குது. பாக்கி எல்லாமே நான் வெனமஸான பாம்பு தான் இருக்குது. என்னென்ன பாம்பு? நமக்கு வந்து இங்கே வந்து கட்டுவரியன் தான் 1வது இருக்குது. 2வது வந்து கோப்ரா, 3வது வந்து கண்ணாடி வரியன், 4வது வந்து சோஸ்கில்டு வைப்பர்னு ஒரு வைப்பர் இருக்குது. அதுவும் இந்த கண்ணாடி வரியனோட இதாக தான் வருது. அப்புறம் கிங் கோப்ரா, அப்புறம் வைப்பரோடது 2-3 ஐட்டம் இருக்குது. அவ்வளோதான். அதெல்லாம் பைட் பட்டதுனாலும் நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போனதுன்னா கொண்டு ஆகாது. இது பண்ணிடலாம். அப்போ கொடிய விஷயம் முதல்ல ஃபர்ஸ்ட் பாம்பு என்ன பாம்பு? ஃபர்ஸ்ட் பாம்புன்னா நமக்கு கிங் கோப்ராவோட பைட் கிடச்சதுன்னா 5 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடும். 5 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடும். எலிஃபென்ட் பைட் கிடச்சதுன்னா 30 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடும் யானை. அப்போ மனுஷனுக்கு பைட் பண்ணதுன்னா அது ஹாஸ்பிட்டல் போய் சேர முடியாது, முன்னாடியே போய் சேர்ந்துடும். சரி, இப்போ இவ்வளோ கொடிய விஷயம் உள்ள பாம்பு நீங்கள் இப்போ கிங் கோப்ரா மட்டும் எத்தனை பிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க? 52 பிடிச்சிருக்கீங்க. அது வந்து பயம் இல்லையா? இல்லை, நம்மலாம் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கான். சின்னதுலேயே இது பழங்கிட்டு தான் இருக்கோம். யானை, புலி, கடுவா இதெல்லாம் இருக்கிற இடத்துல தானே நம்ம இருக்கிறது. அதனால சின்னதுலேருந்தே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, நீங்கள் பிடிச்ச கிங் கோப்ராவிலேயே அதிக நீளம் உள்ள பாம்பு எத்தனை அடி? 13 அடி வரைக்கும் நீளம் இருக்கிறது நான் பிடிச்சிருக்கேன். 13 அடி வரைக்கும். சரி, நீங்க ஏதாவது உங்களை ஏதாவது பாம்பு வந்து தீண்டி இருக்கா? இல்ல, இது வரைக்கும் ஒண்ணுமே பல்ல. சின்னதா 1-2 கிடைச்சது. எங்க, எந்த இடத்துல? கையில சின்னதா ஒரு சின்ன ஒரு ஸ்கிராட்ச் இங்க பண்ணது. பரவாயில்ல. காலையும் சின்னது ஒரு கோப்ரா. இது கிங் வந்து சின்னதா ஒன்று சினுக்கிச்சு. எதுவும் டீத்து படல நல்லா. அதனால ஒன்றும் ஆகாம கடவுள் காப்பாத்திட்டே இருக்கு. வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் வரக்கூடிய பாம்புனா எந்த மாதிரி பாம்பு வரும்? கட்டுவரியன் பாம்பு வரும், அது மாதிரி கண்ணாடி வரியன் வரும், கோப்ரா வரும், நாகப்பாம்புன்றது. இது 3 தான் நமக்கு ஊர்ல நிறைய வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ ஒருவேளை வீட்டுக்கு வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம்? வீட்டுக்கு வந்ததுன்னா நம்ம பக்கத்துல இந்தியாவில் எங்கேயும் எல்லா இடத்துலையும் நம்ம மாதிரி ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னீங்கன்னா அவங்க ஆளை விட்டுருவாங்க. திடீர்னு அவங்க வருவாங்க, ரெஸ்கியூ பண்ணி எங்கேயாச்சும் காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுவும் பொழைச்சிரும், நமக்கும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். நமக்கு பைட் கிடச்சதுன்னா நம்ம எங்கேயும் போய் டைம் எல்லாம் சுற்றி லேட் ஆகாமல் திடீர்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போகணும். வேறு எங்கேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா ரொம்ப ஆளுங்க இறந்துட்டு இருக்காங்க. டெய்லி தினப்பிரதி நமக்கு வந்துட்டே இருக்காங்க. ஸ்னைக் பைட்டில் ஆளுங்க இறந்துட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. சீக்கிரமாக அடுத்து இருக்கிற ஹாஸ்பிட்டலில் திடீர்னு போங்க. மருந்து கிடச்சதுன்னா நமக்கு ஒன்றும் ஆகாது. பயம் இல்லை. கடிச்சதுன்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஓடக்கூடாது, நடக்கக்கூடாது. சீக்கிரமாக வண்டியில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அவ்வளோதான். நம்ம சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் என்னென்ன வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம்? நடக்குதுன்னா நமக்கு பைட் கிடச்சதுன்னா, காலில் கடிச்சதுன்னா நம்ம நடக்கக்கூடாது. ஒரு இடத்துல இருந்துட்டு ஆளுங்க வந்து வண்டியில் ஏறி தான் போகணும். இது வேணும்னா நம்ம கையில் வேணும்னா கடிச்சதுன்னா இங்கே வேணும்னா ஒரு துண்டு வேணும்னா இவ்வளோ வீதியில் வேணும்னா கட்டிக்கலாம். கொஞ்சம் சின்ன ஒரு கட்டு, நல்லா டைட்டில் கட்டக்கூடாது. என்ன கட்டிக்கலாம். காலில் இருந்தாலும் மேலே வேணும்னா கட்டிக்கலாம். பைட்டு கிடச்சதுன்னா, கோப்ரா கடிச்சதுன்னா ஓடி வந்து அப்பப்பா கிங்கு கடிச்சிருச்சுன்னு சொல்லி பைட் கிடச்ச ஆளை வந்து பயப்படுத்தக்கூடாது. பயப்படுத்தாமல் அவங்களை வந்து இல்லை ஒன்றும் ஆகலை, அது சின்ன பாம்பு, அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அப்படின்னா இல்லைன்னா அது பைட் பண்ணதுன்னா பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகினதுன்னா ஆளுங்க திடீர்னு இறந்து போயிடுவாங்க. சில நேரம் வெனமஸ் இல்லாத ஸ்னைக் பைட் கிடைச்சாலும் அவங்க பயந்துட்டு அட்டாக் வந்துடும். அதனால அவங்கள பயப்படுத்தக்கூடாது, ஓடக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படின்னு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்ததுன்னா நமக்கு பொழைச்சிடலாம். கொஞ்சம் டைம் தான் போகும், நமக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இருக்காது. இப்போ பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த சோத்து கத்தால வளர்க்குறது இந்த மாதிரிலாம் செயல்கள் செய்வாங்க. இப்போ அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்க? அப்படின்னா நம்ம வீடு இதெல்லாம் சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வேணும்னா வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம சீமெண்ணை வேணால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தது. இது சீமெண்ணை? ஆமாம், சீமெண்ணை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் இருந்ததுன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு சுத்தம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படின்னா பாம்பெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட ஸ்மெல் அடித்ததுன்னா அது பாம்புக்கு அது பிடிக்காது. அதனால திரும்பி போயிடும், உள்ளே ஏறி வராது. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன பாம்பு கடிச்சா விஷம் கம்மி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? எந்த பாம்பு நம்மளை கடிச்சாலும் இந்த பாம்பு எது தண்ணி பாம்பா இல்லை கட்டுவரியனா எதுன்னு நமக்கு தெரியாது. மக்களுக்கு இதை பற்றி தெரியாது.
படிக்கிறது இல்லை, யாரும் இந்த மாதிரி கிளாஸு கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூல் தளங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்களே இதில் வந்து இன்வெர்ட் பண்ணி இது எப்படி நீங்கள் பண்ணும், இது நீங்கள் கடிச்சா என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்குறது இங்கே ஆள் கம்மி. அதனால பைட்டு கிடைச்சதுன்னா என்ன பாம்புன்னு பார்க்க நிற்காம சீக்கிரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகணும். அவ்வளோதான். போனதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு உயிரோட திரும்பி வந்துடலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் போகாமல் அது சின்ன பாம்பு அந்த பாம்பு இந்த பாம்புன்னு நினச்சிட்டு நம்ம போனீங்கன்னா எதுக்கு இந்த கட்டு வரையனெல்லாம் நமக்கு கடிச்சதுன்னா நமக்கு உயிருக்கு ஒன்றும் ஆகாது. சைலண்ட் அட்டாக்ல வந்து நம்ம போயிடுவோம். இப்போ போன வாரம் கூட அம்மாவும் பேர பிள்ளையும் 2 பேருக்கும் வீட்டில் இருந்து பைட்டு கடிச்சிருச்சு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் போனாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, பிள்ளைக்கு எடுக்கலை. பிள்ளைக்கு தெரியல பைட் கிடைச்சதுன்னு. அப்போ புள்ளிருச்சு. அப்படின்னு நிறைய நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம பைட்டு கிடைச்சதுன்னா சீக்கிரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எந்த பாம்புன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. எந்த பாம்பு நம்மளை கடிச்சாலும் ஒரே ஒரு ஆன்டி ஸ்னைக் வேணும் தான் நம்ம ஊரில் நமக்கு கிடைக்குது. பாம்பை தேடி போக வேண்டியதில்லை. எது பாம்பாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆன்டி ஸ்னைக் தான் இந்தியாவில் நமக்கு கிடைக்கிறது. இது பாம்பு கடிச்சது இல்லை, யானி குத்துனது இல்லை கொம்பு காலில் குத்துனதுன்னு நினச்சிட்டு நிற்காதீங்க. அப்படின்னு இருந்தால் திடீர்னு போய் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு உயிர் போகாது, கொஞ்சம் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால அது கடிச்சது இல்லை, அது ஆகாது, ஒன்றும் ஆகாது, போக வேண்டியதில்லை, அங்கே போய் இங்கே போய் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்ததுன்னு வைங்க, சீக்கிரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. உங்களுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது. மற்றது பாம்பு எந்த பாம்பாக இருந்தாலும் அதை நீங்கள் அடித்து கொன்னுடாதீங்க. பாவம், சில நேரம் நம்ம பார்க்குற பாம்புகளை எல்லாமே நமக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாத பாம்பு தான். அதனால கொல்லாமல் அவங்களும் நம்ம ஊரில் இருக்கட்டும், அவங்களும் இங்கே பிழைக்கட்டும்.